கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதி பாடலில் அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். மிக அருமையான பாடல். கம்பருக்கு சொல்லியா தரணும். சரஸ்வதியோட அருள் முழுக்க முழுக்க இருக்கிறதுனால அத்தனை அருமையான பாடல்கள். புந்தியில் கூரிருள் நீக்கும் புதிய மதியமென்கோ, அந்தியில் தோன்றிய தீபமென்கோ, நல்லரு மறையோர் சந்தியில் தோன்றும் தபனனென்கோ, மணித்தாமமென்கோ, உந்தியில் தோன்றும் பிரான் புயம் தோயும் ஒருக்கியையே அப்படின்னு சொல்கிறார். அதோட பொருள் பாருங்கள். அன்னையே, சரஸ்வதி தாயே, அறியாமை என்னும் கொடுமை மிக்க இருளை நீக்குவதற்காக மனத்தில் எழுந்தருளியிருக்கும் ஒளி பொருந்திய நிலவு என்று உன்னை கூறுவதா? இருளை போக்க வந்த நிலவு என்று உன்னை கூறுவதா? மாலை காலத்தில் ஏற்றி வைத்த செம்மை நிறமான விளக்கு சுடர் ஒளி என்று கூறுவதா? நன்மை மிகுந்த வேதம் போதும் அந்தணர்கள் காலை வேளையில் வணக்கம் செலுத்தும் போது தோன்றும் சூரியனின் ஒளி என்று கூறுவதா? இரத்தின கற்களுள் ஒன்றாகிய மாணிக்க கல்லின் ஒளி என்று கூறுவதா? காக்கும் கடவுளாகிய பிரம்மனின் தொடர்புகளாகிய தாமரை மலரில் தோன்றிய படைப்பு கடவுளாகிய பிரம்மனின் தோள்களை தழுவி மகிழும் கலைமகளே, கலைமகளுக்கெல்லாம் தாயாக விளங்குபவளே, உன்னை நான் என்ன சொல்லி வணங்குவேன்? எங்கே பொருள் தேடி உன்னை எப்படி புகழ்வேன்? உன்னை என்ன சொல்லி வணங்குறது, எப்படி புகழறது தெரியல அப்படின்னு சொல்கிறார். கலைமகள் அண்டங்கள் அனைத்தையும் அதனுள் விளங்கும் அனைத்து கலைகளையும் படைத்து அருளியவள். அவளால் படைக்கப்பட்ட அண்டத்தில் அவளே சூரியன், அவளே நிலவு, அவளே விளக்கின் ஒளி, அவளே சுடர், அவளே மாணிக்க கல்லின் ஒளி. எல்லாமும் அளவற்ற சக்தியாகி அவளை புகழ எங்கே சொற்களை தேடுவது அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கம்பருடைய பாடல் ரொம்ப மிகவும் அழகாக இருக்குது. மனசில் இருள் அப்படின்றத போக்குறதுக்கு சூரியனை தான் எல்லாரும் சொல்லுவாங்க இது வரைக்கும். இவர் சொல்கிறது சரஸ்வதியோட அந்த அருள், அறிவு நிறைந்த அருள் குளுமையாக இருக்கிறதுனால மனசுக்குள்ள நிலவு, முழு நிலவு தோன்றியிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறதா? மாலை காலத்தில் ஏற்றி வைத்த விளக்கு சுடர் ஒளின்னு சொல்கிறதா? விளக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது, எல்லாம் இருளை போக்கக்கூடியது. அதில் நான் எதைன்னு ஒன்று சொல்லுவேன்? நிலவுன்னு சொல்கிறதா, விளக்கொளி சுடர்னு சொல்கிறதா, அல்லது செம்மையான சூரியன் அப்படின்னு சொல்கிறதா, இந்த சிவந்த நிறம் அதில் தோன்றக்கூடிய சூரியனின் ஒளி என்று சொல்வதா, ரத்தனக்கல்ல ஒன்றாகிய மாணிக்கக்கல்லோட ஒளின்னு சொல்கிறதா? நான் என்ன சொல்லி ஒன்றை நான் பாடுவேன்?